ஓம் விக்னேஸ்வராய நமக. குலதெய்வமான ஸ்ரீ பொன்னம்பல சுவாமி, ஸ்ரீ பொன் முத்து கருப்பண சுவாமி, அங்காள பரமேஸ்வரி, பாப்பாத்தி அம்மன் துணையுடன் இந்த நாள் இனிய நாளாக அமைய அனைவரின் அவரவர் குலதெய்வம் காத்து அருள் பாலித்து பிரம்மாண்ட வெற்றியை கொடுக்க வணங்குகின்றேன். இன்று பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் காணும் அனைத்து சொந்தங்களுக்கும் என்னுடைய நல்வாழ்த்துக்கள். மே 1ஆம் தேதி 2024 எந்த ஒரு குழப்பமும் இன்றி திருக்கணித பஞ்சாங்கத்துக்கு ஒரு நாளோ இல்லை வாக்கிய பஞ்சாங்கத்துக்கு ஒரு நாளோ இல்லாமல் ஒரே நாளில் மே 1ஆம் தேதி பெயர்ச்சியாக உள்ள இந்த குரு பெயர்ச்சியானது உங்களுக்கு என்னென்ன வகையில் இந்த குரோதி வருடம் தமிழ் மாதம் சித்திரை 18ஆம் நாள் புதன்கிழமை குரு பகவான் மேஷ ராசியிலேருந்து ரிஷபராசிக்கு பயிற்சியாவது எந்தெந்த ராசிக்கு நல்ல பலன்களை கொடுக்கும் அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து பார்த்துக்கிட்டு வரோம். இப்போ கும்பராசிக்காரங்க இந்த குரு பயிற்சி குரு ரிஷபத்துக்கு போய் மேஷ ராசிலேருந்து ரிஷபத்துக்கு போய் உங்களுக்கு சரியாக அந்த புதன்கிழமை அன்று 11:54க்கே பயிற்சியாக உள்ளது. ரிஷபத்துலேருந்து தன்னுடைய 5, 7, 9ஆம் பார்வையில் கன்னிராசியும் விருச்சிக ராசியும் மகர ராசியும் பார்க்குறார். இந்த 3 ராசிக்கு சிறப்பான குரு பயிற்சி. கண்டிப்பாக குரு நல்ல பலனை கொடுப்பார் அப்படிங்கிறதுக்கு மாற்று கருத்து இல்லை. ஏகப்பட்ட 7.5 சனியின் பாதிப்புகளால் பாதிக்கப்பட்ட கும்பராசிக்காரங்க ஏற்கனவே சொல்லிலடங்காத துயரங்கள், ஏற்கனவே நடந்த நம்பிக்கை துரோகங்கள், கூட பிறந்தவங்களே சில பிரச்சனைகளை உருவாக்க கொடுத்தவர்கள், அடுத்தவர்களால் உங்களுக்கு பிரச்சனைகள், அடுத்தவர்களால் உங்களுக்கு உதவி ஆனால் உங்களுக்கு பிரச்சனையை கொடுத்து போன வலியும் வேதனையும் சொல்லிலடங்காத துயரங்களும் கண்டிப்பாக கொடுத்துருக்கும். இந்த சனி 7.5 சனி ஜென்ம சனியாக உங்களுக்கு இருக்கும் இடம் இருக்கும்போது திரும்பும் பக்கமெல்லாம் உங்களுக்கு பிரச்சனையை உருவாக்கி மன ரீதியான ஒரு கலக்கத்தையும் மன விரக்தியும் கொடுத்துருக்கிறது அப்படிங்கிறதுக்கு மாற்று கருத்து இல்லை. இப்போ கும்பராசிக்காரங்க போய் நீங்கள் கேட்டிங்கன்னா எந்த பக்கம் திரும்பினாலும் எனக்கு பிரச்சனை தாங்க அப்படிங்கிற அளவுக்கு போன பயிற்சியில் 3ல் இருக்கிற கும்பராசிக்காரங்களுக்கு புது முயற்சிகள் யாவுமே இப்போது தோல்வி அடைந்து அதில் நம்பிக்கை இழந்து மற்றவர்களால் துரோகம் இழைக்கப்பட்டு உடன் பிறந்தவர்களால் பிரச்சனைகளை சந்தித்து இப்படி ஒவ்வொரு பெரிய சிக்கலை ஏற்படுத்தி சனியும் ஒருபடி மேலே போயிட்டு பெரிய சிக்கலையும் உருவாக்கி கொடுத்துருக்கிறார். அப்படிப்பட்ட இந்த பெயர்ச்சிக்கு 3லேருந்து 4க்கு போகிறது, மறைவு குருவிலேருந்து வெளியில் வர்றதே ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அந்த 3ஆம் இடத்துலேருந்து 4ஆம் இடத்துக்கு வரும்போது உங்களுக்கு குரு எப்படிப்பட்ட பலன்கள் இந்த மே 1க்கு அப்புறம் மிகப்பெரிய மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் எப்படி கொடுப்பார். சனி ஜென்ம சனியில் இருக்கின்ற அந்த பாதிப்பை எப்படியெல்லாம் குறைக்கப் போகிறார் அப்படிங்கிறத நட்சத்திர வாரியாக தசாபுத்தி பலன்களை நான் கணித்துள்ளேன். அதை முழுக்க இந்த வீடியோவை பார்க்கும்போது உங்களுக்கு புரிஞ்சிடும். இன்கேஸ் இதில் புரியல அப்படின்னா இன்னொரு வாட்டி வீடியோ பாருங்கள். அதில் ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால், இந்த வீடியோ சம்மந்தப்பட்ட சந்தேகங்கள் இருந்தால் கண்டிப்பாக பாருங்கள், சொல்லுங்கள், கேளுங்க. இந்த ஜோதிட ஆலோசனைக்கு ஏதாவது ஜோதிடம் பார்க்கணும் அப்படின்னா ஜோதிட ஆலோசனைக்கு இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு நிறைய விஷயங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் ப்ரீ பிளான் அப்படின்னா முன்னையே ஒரு சில விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிறது அப்படிங்கிறது உங்கள் வாழ்க்கை ஓட்டத்தினுடைய தீர்மானத்தையும் ஒரு ஆர்கனைஸாக நீங்கள் போகிறதுக்கும் அது உதவும். எந்த இடத்துல எச்சரிக்கையாக இருக்கணும், எந்த இடத்துல உங்களுடைய விஷயங்களை எல்லாம் தயார்படுத்திக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் முழு விவரமாக அந்த ஜோதிடத்தில் உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தை பார்த்தால் தெரியும். ஜனனகால ஜாதகத்தை எடுத்து இப்போது என்ன தசாபுத்தி போயிட்டுருக்கு அப்படிங்கிறத பாருங்கள். ஒரு அப்ராக்சிமேட்டாக நான் மொதல் திசையிலேருந்து ஆரம்பித்து உங்களுக்கு சொல்கிறேன். மொதல் திசை மட்டும்தான் அப்ராக்சிமேட்டாக வருகின்ற திசையெல்லாம் முழுக்க ஆட் பண்ணிக்கிட்டே வருவேன். அந்தந்த வயசு வாரியாக உங்களுக்கான பலனை நான் போட உள்ளேன். அதனால் முழுக்க பாருங்கள். வெளிநாட்டில் இருக்கின்ற ஃபாரினர்ஸ் எல்லாத்துக்குமே இந்த பதிவு மிக பயனுள்ளதாக இருக்கும். அனைவரும் இந்த மாதிரி கும்பராசிக்காரங்களாக இருக்கிற பட்சத்தில் உங்கள் நண்பர்கள், உற்றார், உறவினர்கள் எல்லாத்துக்கும் பகிர்ந்து பயனளிக்குமாறு கேட்டுக்கொள்கின்றேன். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா
சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க, நோட்டிஃபிகேஷனை ஆன் பண்ணிக்கோங்க. ராசி பூரட்டாதி நட்சத்திரம். இது குருவோடைய நட்சத்திரம். மொத்த தசா காலங்கள் 11 வருடங்கள். என்னுடைய கேல்குலேஷனுக்கு ஒரு 11 வருடங்கள் எடுத்துக்கிறேன். சனி திசை ஒரு 19 வருடங்கள். மொத்தம் 30 வயசு வரைக்கும் எப்படிப்பட்ட பலன்கள் உங்களுக்கு நடக்கும் அப்படின்னு சொன்னால், முதல்ல குழந்தை பருவத்தில் உள்ள பள்ளி மாணவர்களுக்கும் கல்லூரி மாணவர்களுக்கும் எப்படிப்பட்ட விஷயம் நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 4ஆம் இடத்துல வருகின்ற இந்த குருவானவர் உங்களுக்கு எப்படிப்பட்ட விஷயம் பண்ணுவார் அப்படின்னா, 3ஆவதுல இருக்கக்கூடிய குரு 7.5 வருஷ காலத்தோடைய 7.5 சனி அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் சந்தித்த பிறகு நம்பிக்கை துரோகங்கள், கூட பிறந்தவங்களே சில பேர் துரோகம் செய்யக்கூடிய நிலை, அடுத்த ஒரு வழியே உங்களுக்கு பிரச்சனையை கொடுத்த விஷயங்கள், வேதனைகள், அதே மாதிரி தவிர்க்க முடியாத சில பிரச்சனைகள்னால் மிகுந்த பாதிப்படைந்த ராசிகளில் கும்பராசி ஒருத்தவங்க. இந்த கும்பராசி ஒரு பெரிய சிக்கலை ஏற்படுத்தி அதன் பிறகு அதிலிருந்து ஒரு சில மன உளைச்சலுக்கும் மன அழுத்தத்துக்கும் ஆளாயிருப்பீங்க. 3ஆம் இடத்துல இருக்கும்போது அந்த குருவானவர் உங்களுக்கு சொல்லில் அடங்காத பிரச்சனைகளை, முயற்சிகளை, தடைகளையும் கொடுத்து மறைவிடத்துக்கு போகும்போது சில பிரச்சனைகளே கொடுத்துருப்பார். ஆனால் இப்போ நல்ல இடத்துல 3ஆவது இடத்தை கம்பேர் பண்ணும்போது 4ஆவது இடம் மிகப்பெரிய அளவில் கஷ்டங்களை கொடுக்கக்கூடிய இடத்துல வரல. 4ஆம் இடத்துல வரும்போது உங்களுடைய குருவானவர் அந்த இடத்துல வண்டி வாகனம், புதுசாக ஒரு வண்டி வாகனம் வாங்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இது உகந்த காலமாக இருக்குது. சில பேர் தொலைதூர பயணம், இல்லை இன்னொரு ஊரை விட்டு இன்னொரு ஊருக்கு போகிறது, வெளியூர் பயணம் போய் படிக்கிறது போன்ற விஷயங்கள்லாம் இருக்கும். சில பேர் ஹாஸ்டலில் படிப்பீங்க, சில பேர் வெளி இடத்துல போய் படிப்பீங்க, சில இடத்துல வெளிநாடுகளுக்கு சென்று படிக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே இப்போ 4ஆம் இடத்து குரு உங்களுக்கு கண்டிப்பாக பண்ணும். இந்த 4ஆம் இடத்து குரு உங்களுக்கு எல்லா வகையிலுமே பிரச்சனைகள் என்ன, 3ஆம் இடத்தை கம்பேர் பண்ணும்போது 4ஆம் இடம் ஒரு நல்ல மாற்றங்கள். வீடு மாறுது, அட்லீஸ்ட் மாறுவீங்க. தொழிலாவது மாற்றம் கொடுப்பீங்க. உத்தியோகத்தில் இருந்தால் உத்தியோக மாற்றம் இருக்கும். ஒரு லெவல்லேருந்து இன்னொரு லெவலுக்கு போகக்கூடிய ஸ்தான பிராப்தம் அப்படிங்கிறது இப்போ கண்டிப்பாக உண்டு. இந்த 30 வயசுக்குள்ள இருக்கிற இடத்துல குரு செய்கின்ற பலன்களோட பார்க்கிற பார்வையின் மூலமாக மிகப்பெரிய அளவில் உங்களுக்கு யோகத்தை கொடுக்க காத்திருக்கிறது அப்படிங்கிறது தான் சொல்லணும். இந்த மே 1ஆம் தேதிக்கு அப்புறம் உங்களுக்கு பார்க்குற பார்வை பலமாக இருக்கும்போது 8ஆம் இடத்து குரு என்ன பண்ணியிருப்பாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதுவரைக்கும் கொடுக்கல் வாங்கல்ல இருந்த பிரச்சனைகள் எல்லாமே விலகி உங்களுக்கு பிரச்சனை கொடுக்காத, அசிங்கம் அவமானம் பட்ட இடத்துல மிகப்பெரிய அளவில் ஸ்டாண்ட் பண்ணி நிற்க போகிறீங்க அப்படிங்கிறது தான் உண்மை. ஒரு இடத்துல போயிட்டு நல்ல ஒரு பேரை வாங்கக்கூடிய, புகழை வாங்கக்கூடிய, ஒரு பெருமையை வாங்கக்கூடிய இடத்துல நீங்கள் குரு பார்க்குறார். குரு அசிங்க அவமானத்தை எல்லாம் விடுத்து நல்ல பேரை உருவாக்கி கொடுப்பார். மாற்றுப்பாலினத்தினால் ஒரு சில சிக்கல்கள் வந்திருந்தாலும் அது தீர்வு பெறக்கூடிய காலகட்டத்தை நோக்கி இப்போ ரெடி எடுத்து வைக்கிறீங்க. அதுக்கப்புறம் மாங்கல்ய ஸ்தானத்தில் இது வரைக்கும் கணவன் மனைவிக்கிடையே ஒரு சில ஒற்றுமைகள் இல்லை, பிரச்சனையாகவே இருக்குங்க அவளோட அப்படின்றதெல்லாம் இப்போ மாறுங்க. இப்போ மாறி மிகப்பெரிய அளவில் முன்னேற்றத்தையும் கண்டிப்பாக கொடுத்துரும். அதுக்கப்புறம் 8ஆம் இடத்து இந்த பார்வை அப்படிங்கிறது மிகப்பெரிய அளவில் யோகத்தை கொடுக்குமா அப்படின்னா, திடீர் அதிர்ஷ்டம், திடீர் பண வரவு, திடீர் எங்கேருந்தோ ஒரு அசையா சொத்து உங்களுக்கு வர்றது போன்ற விஷயங்கள்லாம் குரு பார்க்குறாரு. அப்படிங்கும்போது எங்கேருந்தாவது உங்களுக்கு பணம் கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் நோக்கி வரும். திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் ஆகும். இந்த குரு திசை சனி திசைக்குள்ள இது நடந்துடும். சனி திசை அவயோக திசையாக மட்டுமே இருக்காமல் இருக்கணும். ஏன்னா இப்போ ஏற்கனவே ஜென்ம சனி போயிட்டுருக்கு. அது இல்லாமல் சனி திசையில் ஏதாவது அவயோக திசையாக உங்களோட ஜாதகத்தில் சனி அவயோகியாக ஆகிட்டாருன்னா ஆக மாட்டார். ஏன்னா கும்பராசிக்கு அவயோகி கிடையாது, நல்லவர் தான். ஆனால் கும்ப லக்னமாக இருக்குது, மகர லக்னம் இன்னும் யோகம். வேற லக்னமாக இருந்தால் அவருக்கு பாதகாதிபதியாக ஆகிட்டாருனா தான் கொஞ்சம் பிரச்சனை. அதனால் இந்த சனி திசையை மட்டும் ஜோதிட ஆலோசனைக்கு எனக்கு கூப்பிட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கிங்க. அதனால் ஒரு யோகத்தை கொடுக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கொடுக்கும். இந்த காலகட்டத்தில் தான் திருமணம், கல்வி, படிப்பு, தொழில், உத்தியோகம் எல்லாம் முக்கியமானது. இந்த முக்கியமான நேரத்தில் சில விஷயங்கள் உங்களோட ஜாதகம் சப்போர்ட் பண்ணணும். அப்போ இப்போ நிலைமை சரியில்லை, ஜென்ம சனி ஓடிக்கிட்டு இருக்கு, 10ஆவதுக்கு 7.5 சனி ஓடிக்கிட்டு இருக்கு, பிரச்சனைகளே கொடுத்துட்ருக்கு. அப்படிங்கும்போது இதை சரி பண்ணுறதுக்கு உங்கள் ஜோதிட ஆலோசனைக்கு எனக்கு நம்பருக்கு கால் பண்ணி உங்களோட ஜாதகத்தை பார்த்துக்கு. ஏன் சொல்கிறீங்க அப்படின்னா, ஒரு ப்ரீ பிளான் எடுத்தால் தான் நீங்கள் எதையுமே முன்னெடுத்து பண்ண முடியும். அதுதான் உண்மை. அடுத்தது 4ஆம் இடத்துலேருந்து தன்னுடைய சப்தம பார்வையினால் தொழிலை பார்க்குறாரு. அப்படிங்கும்போது இது வரைக்கும் தொழிலே அமையாதவங்களுக்கு இப்போ தொழில் அமையும். நல்ல ஒரு ஸ்தான பிராப்தம் வர்றது, குரு பார்க்குறாரு 10ஆம் இடத்துல. அப்படிங்கும்போது உங்களுடைய குருவானவர் ரொம்ப மிகப்பெரிய யோகத்தை கொடுக்க காத்திருக்கிறார். அந்த 10ஆம் இடத்தை பார்க்கும்போது தொழில் சிறக்கும். தொழில் வேற லெவல்
லெவலுக்கு போகும். ஏற்கனவே பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஸ்டார்ட் அப் பண்ணணும்னு நினைக்கிறவங்க பிஸ்னஸில் ஸ்டார்ட் அப் பண்ணுங்கள். அது மிகப்பெரிய அளவில் ஸ்தானம் பார்த்து நல்லா சூப்பராக இருக்குது. அதே மாதிரி 4ஆம் இடத்துல தன்னோட 9ஆம் பார்வையாக 12ஆம் இடத்தை பார்க்கும்போது சுப விரயங்களாகவும் சுப செலவுகளாகவும் வீட்டில் குடும்பத்தில் ஒரு நல்ல ஒரு நிகழ்ச்சியும் நடைபெறக்கூடிய கால சூழ்நிலை அப்படிங்கிறது இந்த திசைக்குள்ளே நடக்கும். அடுத்தது புதன் திசை 30 வயசுலேருந்து 40. இது யோகத்தை தரக்கூடிய திசை இல்லை, ஆனால் இருக்கிற இடத்தை பொறுத்து பலனை கொடுக்குங்கிற பட்சத்தில் இந்த நேரத்தில் நோய், எதிரி, கடன் அப்படிங்கிற விஷயத்தில் கொஞ்சம் உஷாராக இருக்கிறது ரொம்ப நல்லது. புதன் திசையில் மிகப்பெரிய அளவில் புதன் வேலை செய்யுமா அப்படின்னா கும்பராசிக்கு கண்டிப்பாக 5க்கும் 8க்கும் அதிபதி ஆகக்கூடியவர்கள் அவங்க வரும்போது புதன் அப்படிங்கிறவர் உங்களுக்கு ஒரு அஷ்டமத்தில் தான் இருக்கிறதுனால உங்களுக்கு மிகப்பெரிய நல்ல பலன்களை கொடுக்காது. இந்த காலகட்டத்தில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். கணவன் மனைவிக்குள்ளேயே ஒரு சில வம்பு வழக்குகள் வரக்கூடியதாக இருக்கும். அது எங்கே புதன் இருக்கோ அதுக்கு தகுந்த காரகத்துவத்தில் அது வேலை பார்க்கும். அந்த புதன் திசையை மட்டும் கொஞ்சம் நல்லபடியாக கடக்கணும் அப்படின்னா புதன்கிழமையில் புதன் ஹோரையில் பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. சில பேருக்கு அது நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். புதனை நல்லா ஆக்டிவேட் பண்ணுங்க. அப்படிங்கும்போது நல்லது கொடுக்கும். புதன் உங்களுக்கு மராதிபதியாக இருந்தாலும், அதாவது அஷ்டமாதிபதியாக இருந்தாலும் மிகப்பெரிய அளவில் கஷ்டத்தை காத்திருக்கிறது அப்படிங்கிறத உண்மை. ஆனால் குரு இந்த இடத்துலலாம் பார்க்குற இடத்துலலாம் நல்லது பண்ணுறதுனால கொஞ்சம் பிரச்சனைகள்லேருந்து விடுபடுவீங்க அப்படிங்கிறது உண்மையான விஷயம். அடுத்தது கேது 47 வயசுலேருந்து 54. கன்னி ராசிக்கு கேதுவோடைய பார்வை அப்படிங்கிறது இப்போ கன்னியில் தான் கேது இருக்கிறாரு அப்படிங்கிற பட்சத்தில் கன்னிராசிக்காரங்களுக்கு அது குரு பார்வை இருக்கிறதுனால இந்த வயசு காலத்தில் 47 வயசுலேருந்து 54 வயசுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு மிகப்பெரிய யோகம் அப்படிங்கிறது காத்து கொண்டிருக்கிறது. இந்த மே 1க்கு அப்புறம் உங்களுக்கு தொழில் மட்டும் வகையில் நீங்கள் கான்சென்ட்ரேட் பண்ணலனாலும் தெய்வ சார்ந்த விஷயங்களில் நீங்கள் ரொம்ப டீப்பாக போனீங்கன்னா மிகப்பெரிய அளவில் வெற்றி பெறக்கூடியதாகவும், அடிக்கடி கோயிலுக்கு போகிறதுனால நல்ல வெற்றிகள், மடம் சார்ந்த விஷயங்கள், கோவில் பணிகள், இப்போ ஒவ்வொருத்தரையும் தன்னுடைய விஷயங்களில் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுடைய கொள்கை கோட்பாடுகள்லையும் நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது இந்த கேது திசை மிகப்பெரிய உயர்வை ஆன்மீகத்தில் கொடுத்தே தீரும். ஆன்மீக பயணங்களை கண்டிப்பாக எடுத்து நடத்துவீர்கள். அது எடுத்து நடக்கும்போது தான் கண்டிப்பாக உண்டாகும். இந்த கேது திசையில் மிகப்பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா கேது மனசை கெடுப்பார் கொஞ்சம். அதில் நீங்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். அதே மாதிரி உடம்பு அளவில் ஒரு சில தொந்தரவுகளையும் கொடுப்பார். மெடிசன் செலவு இதெல்லாம் அதிகமாகக்கூடிய காலகட்டம். ஆனால் குரு பார்க்கறதுனால பெரிய பாதிப்புகள்லேருந்து நீங்கள் விடுபடுவீங்க. அடுத்து சுக்கிர திசை 54 வயசுலேருந்து 74 வயசுக்குள்ளே இருக்கிறவங்க சுக்கிர திசை மிக பெரிய யோக திசை. கும்ப ராசியாக இருந்தாலும் சரி, கும்ப லக்னமாக இருந்தாலும் சரி, சுக்கிர திசை மிகப்பெரிய அளவில் யோகத்தை கண்டிப்பாக கொடுப்பார். இந்த சுக்கிர திசை உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய யோகத்தை கொடுத்து தொழில் வகையில் மிகப்பெரிய இடத்துலையும் அசையா சொத்துக்கள் வரக்கூடிய விஷயங்களும், யாரோடைய சொத்தை உங்கள் பேரில் கிடைக்கக்கூடியதாக பிராப்தம் அமையும். ஏதோ ஒரு வகையில் திடீர் அதிர்ஷ்டம், திடீர் யோகம், சுகபோக வாழ்க்கை அப்படிங்கிறதெல்லாம் கண்டிப்பாக இந்த வயசு காலகட்டத்தில் இருக்கும். இந்த ஜென்ம சனி மட்டும் இப்போ இருக்கிறதுனால தான் தடை தாமதங்களை கொடுத்த பிறகு உங்களுக்கு பணப்பரவு அப்படிங்கிறது பொருளாதார ரீதியாக இருக்குது. குருவும் நல்ல இடத்துல பார்க்குறாரு அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுடைய தொழிலோ உங்களுக்கு கோர்ட் கேஸ் வம்புக்கு அது சாதகமாகவோ உங்களுக்கு ஒரு சுப விரயங்களானாலும் ஒரு சுப விரயங்களாகவோ ஆக்கி காட்டும். இந்த சுக்கிர திசை இந்த ஒரு சுக்கிர திசை யோக திசையாக இருந்தாலும் ஜென்ம சனியும் கொஞ்சம் பிரச்சனையை கொடுக்கறதுனால கவலைப்பட தேவையில்லை. ஒரு சின்ன கான்ட்ரவர்சியை கொடுத்து ஒரு விமர்சனத்தை உங்களுக்கு மேலே வைத்து அதன் பிறகே பொருளாதாரம் சரியாகும் அப்படிங்கிறது ஒரு விஷயம். அடுத்தது சூரிய திசை 74 வயசுலேருந்து 80. இந்த சூரிய திசையில் கும்பராசிக்காரங்க ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். கும்பராசியாக இருந்தாலும், கும்ப லக்னமாக இருந்தாலும், மகர லக்னமாக இருக்கும்போது சூரிய திசை ஒரு கொடுமையான திசை. இந்த திசையில் ஜென்ம சனி வரக்கூடாது. இதனால் கவர்மெண்ட் சார்ந்த பிரச்சனைகள், உடல்நிலையில் சோர்வு, உடல்நிலையில் பிரச்சனை, கண்டங்களை ஏற்படுத்தக்கூடிய விஷயங்களும் இருக்குது. ஆனால் குரு பார்வை அந்த கண்டங்களை இருக்கக்கூடிய ஆயுள் ஸ்தானத்தை பார்க்குறாரு அப்படிங்கிறது ஆயுளுக்கு கண்டம் இல்லை. அதுவே ஒரு மிகப்பெரிய நல்ல விஷயம். அதனால் அசிங்கம் அவமானம் படக்கூடிய இடத்துலையும் குரு பார்க்குறாரு அப்படிங்கும்போது பெரிய அளவில் பாதிப்புகள் உங்களுக்கு இல்லை. சந்திர திசை 80 வயசுலேருந்து 90 வயசுக்குள்ளே இருக்கிறவங்க கடந்து போகும்போது இந்த சூரிய சந்திர செவ்வாய் திசை ஜென்ம சனிக்கு ஆகாத திசை. இந்த சந்திர திசை மனக்குழப்பத்தையும் மன அழுத்தத்தையும் கொடுக்கும். நிறைய பண வரவுகள் வந்தாலும் மிகப்பெரிய அளவில் குரு கொடுத்தாலும் அதை பிரச்சனைகளும் கொஞ்சம் கடந்து செல்வீர்கள் அப்படிங்கிறது தான் உண்மையான விஷயம். இந்த சந்திர திசை, சூரிய திசை, செவ்வாய் திசையில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஜாதகத்தை பார்த்து
அதுக்கான விஷயங்களை நீங்கள் பண்ணிக்கிட்டீங்க, ஒரு நல்ல வழிபாடுகள் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா மிகப்பெரிய அளவில் ஒரு விடுதலை அப்படிங்கிறது கிடைக்கும். இல்லாட்டினா மிகப்பெரிய அளவில் கொடுமைகளை இந்த திசை கொடுக்கும். ஆனால் நல்ல இடத்துல சந்திரன் ஆட்சியாக இருக்கிறாரு அப்படின்னா மிகப்பெரிய நல்ல பலன்களும் உங்களுக்கு கொடுக்கும். சந்திரன் லக்னத்தை பார்த்தாலும் நல்லது கொடுப்பாரு. நிறைய விஷயங்கள் அதில் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் இருக்குது, அதே சமயத்தில் பாசிட்டிவும் இருக்குது. அது உங்கள் ஜாதகத்தில் பார்த்தோன்னே முழுக்க துல்லியமாக சொல்ல முடியும். செவ்வாய் திசை 90 வயசுலேருந்து 97 வயசு வரைக்கும். இதனால் அறுவை சிகிச்சை, வண்டி வாகனங்களில் எல்லா விஷயத்துலையுமே ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய திசை. இந்த திசையில் மிக ஜாக்கிரதையாக நீங்கள் கடந்து செல்ல வேண்டும் அப்படின்னு சொல்லி, இந்த கும்பராசிக்காரங்க என்ன வழிபாடு பண்ணலாம் அப்படின்னா, இந்த 4ஆம் இடத்துல வருகின்ற இந்த சுக்கிரனுடைய வீட்டுக்கே வராரு அப்படிங்கும்போது, சுக்கிரனோட வீட்டுக்கே குரு வராரு அப்படிங்கும்போது 9 பௌர்ணமிக்கு வெளியில் இருக்கிற அம்மன் சந்நிதிக்கு சென்று, ஏதாவது பக்கத்தில் இருக்கிற அம்மன் சந்நிதிக்கு சென்று நம்மளுடைய விஷயங்கள் எல்லாமே வேண்டிட்டு வர்றது அப்படிங்கிறது நல்லது. கேது திசையாக இருக்கும்போது 8ல் கேது இருக்கிறது பழக்க வழக்கங்களில் ஒரு சில பிரச்சனைகளே கொடுப்பார். ராகு கவனத்தையும் வாக்கில் கொஞ்சம் கவனத்தை, ஏன்னா 2ஆம் இடத்துல இருக்கும்போது கவனமான வார்த்தைகளை மட்டும் கொஞ்சம் பயன்படுத்துகின்றது பொதுவாக கும்பராசிக்காரங்களுக்கு சொல்கிறேன். இந்த ராகுக்கும் கேதுக்கும் உண்டான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, காளியம்மனுக்கு போயிட்டு ராகு காலத்தில் எலுமிச்சப்பழ மாலை 27 எலுமிச்சப்பழ மாலை போடுங்க. எனக்கு அவ்வளோ வசதி இல்லைங்கன்னா ஒரு 18 இல்லை 9 ஏதோ ஒன்று, அந்த 9 மாலை நான் கட்டினா சின்னதாக தானங்க இருக்கும் அப்படின்னா பூ வச்சு கட்டுங்க, அதுவும் நல்லது. எனக்கு அதுக்கும் வசதி இல்லைங்க அப்படின்னா தயவு செய்து ஒரு எலுமிச்சப்பழமாவது எடுத்துகிட்டு போய் கொடுங்க. இல்லை எனக்கு அதுக்கும் வசதி இல்லைன்னா மனசார சாமியை கும்பிட்டுக்குங்க, அவரோட சரணாகதி அடைங்க. கண்டிப்பாக அதுக்கான வழிமுறைகளை கண்டிப்பாக இந்த வழிபாடுங்கிறது ஒரு முறை, அந்த முறையை செஞ்சனா இன்னும் கொஞ்சம் நல்ல பாசிட்டிவ் கிடைக்கும். எதாக இருந்தாலும் அதிக பணத்தை கொடுத்து வழிபாடோ பரிகாரங்களோ நீங்கள் பண்ணும்போது ஆத்மார்த்தமாக பண்ணும்போது தான் கடவுள் ஏற்றுப்பார். நீங்கள் பணத்தை கொடுத்துட்டு நம்ம கடவுளை ஆசீர்வாதிப்பாருன்னு நினச்சிட்டு நம்ம பண்ணக்கூடாது. அவருக்கு இல்லாதது நம்மக்கிட்ட இல்லை. அதனால் அதை புரிஞ்சிக்கக்கூடிய ஞானம் இருக்கவங்க கண்டிப்பாக நல்லபடியான வழிபாடுகளில் நீங்கள் செஞ்சுட்டு வந்தீங்கன்னா மிகப்பெரிய யோகம் அப்படிங்கிறது காத்து கொட்டியிருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். குலதெய்வ வழிபாடு முக்கியமானது. இந்த கும்பராசி புரட்டாதி நட்சத்திரத்துக்காரங்களுக்கு அனைத்து ஐஸ்வர்யங்களும் சகல சௌபாக்கியங்களும் மன நிம்மதியும் ஆரோக்கியத்தையும் கொடுக்க வேண்டும் என்ற பெருமான் மகாசுரனை வேண்டி வணங்குகின்றேன். வாழ்க வளமுடன். திருச்சிற்றம்பலம்.